என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பேசாமல் இருக்க? இல்லை, நான் உங்களை முதல் தடவையே இப்படி தனியாக மீட் பண்ணுறது இதுதான் முதல் முறை. அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. என்ன இப்படி பார்க்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்ப உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்பதானே தனியா பேசுற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டே. எஸ்கியூஸ் மீ. எஸ். நானும் உங்க ஆபீஸ் வழியா தான் போறேன். வேணா டிராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்ல தனியா போறீங்களேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. போங்க போங்க. ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கார்த்திக் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். மைண்ட் யுவர் பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடம். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்கே நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்தால் நல்லா இருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பை. ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா.
போன இன்னும் ஆளை காணமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா, என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க்யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காந்து. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வரேன். அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வரேங்க, அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. இங்கே நில்லுடி, வாடி. என்ன பண்ற? என்ன கூட்டிட்டு வந்து சினுங்குற? வாடினா ஏய், விடு. டயலாக் விடு, தான் சொல்றேன். நடத்தி காட்ட வேணாமா? விடு. வாடி. விடு. இதான் மேட்ரா? திரும்பி பார்க்காத, போலீஸ். போலீஸா? அப்படியே வா. எங்க தானே வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? நம்ம இடம் சொன்னல. விஜய் எப்படி ஏக்கத்தமா மாட்டி விட்டானே? ஓடி புடிச்சு விளையாடலாம். ஒரு பையன் வர மாட்டான். நில்றே, இல்ல. வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இதேதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு. ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல, எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. என்ன கவிதா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய் நான் சொன்னல, இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு.
என்ன அப்படி பார்க்குற? என்னை கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பார்க்குறியா? ஒரு நிமிஷம். என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம்னு வை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்க. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திருவ. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா, இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம்.